ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டைக்கோஸ் குழம்பு பண்ணிக்கலாம். ஆயில் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு. அடுத்து வெங்காயம், வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். முட்டைக்கோசும் பருப்பும் ஒரு விசில் வச்சு இறக்கிருக்கோம். தக்காளி வதங்கிடுச்சுங்க. அதுக்கடுத்து முட்டைக்கோசு பருப்பு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு மிளகாத்தூள், செகண்டு மஞ்சத்தூள், எதுவும் போட தேவையில்லை. ரெண்டு மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும்.